நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 596வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, குலதெய்வத்தை பற்றி பார்த்துட்டு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். நான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தூக்கி தனியாக பேசணுன்ற முடியல. ஸோ முதல் திங், இந்த குரு பரம்பரா, என்னுடைய இந்த குரு பரம்பரா ஆல்ரெடி இந்த கார்டு போட்டிருக்கோம். இதில் 9 பேர் சொல்லியிருக்கேன் நான். அந்த குரு பரம்பராவில் ஸ்ரீ குரு நவரத்னங்கள் நானே பெயர் கொடுத்தேன் அதுக்கு. ஸ்ரீ பூர்ணானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ சாந்தானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ விமலானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ பிரகாசானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ ஆத்மானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ குஹானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ சிதானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ பாலானந்தநாத பாதுகாம் பூஜ்யாமி, ஸ்ரீ சம்பகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜ்யாமின்னு 9 பேர் வருது. இப்போ இதில் நான் இந்த பரம்பரையில் இந்த பூர்ணாபிஷேகம் ஆன பிறகு இந்த 10ஆவதாக இணையிறதில் சரி பிரஜானானந்த நாதர் கொடுத்துருக்கார். பிரஜானானந்தநாதர், இந்த 2 நான் வருதுங்கிறதுல. ஸோ இந்த 10 வருது. நான் திருத்தி யோசனை பண்ணி பார்த்தேன். எங்கள் ஆற்றுல எங்கள் சரஸ்வதி அம்மா ராமாமிரதைய எங்கள் அம்மா அப்பா பேர், அவளுக்கு நான் 10ஆவது குழந்தையாக பிறந்தேன். அது பார்த்துதான் அதுலேயும் 10 இதுலேயும் 10. அதான் நான் சொல்கிறேன். இந்த 10ன்ற பிளேஸ் எப்படி வந்துன்னா, அப்பா அம்மாவுக்கு நான் 10ஆவது குழந்தை. இந்த குரு பரம்பரையில் எனக்கு 10th பிளேஸ் வந்துட்டு எனக்கு. ஸோ அது அதை அன்றைக்கி திங்க் பண்ணி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இது ஏன்னா எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இதில் என்னுடைய ரொம்ப சிஷ்ய பையன் சொல்ல முடியாதவனை நான் உபதேசம்லாம் பண்ணியதில்லை. ஆனால் அவன் நிறைய எனக்கு இப்போ இந்த இதெல்லாம் கூட, இந்த ஸ்ரீவித்யா புக்கெல்லாம் கூட அவன் மதுரையிலேருந்து எனக்கு இந்த ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் வாங்கி அவன் தான் அந்த காலத்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ராட்சஸ்டரில் போட்ட புக்கு. இந்த ஸ்ரீனிவாஸ்குமார்ன்ற வைஷ்ணவ பையன் இப்போ மாடம் பக்கத்தில் இருக்கான். அவன் தனியன்னு சொல்லிட்டு வைஷ்ணவாவில் ஒரு இது எழுதுவாள், பாசுரம் எழுதுவாள். அவன் தனியன்னா ஒரு தனி ஸ்டன்ஸ் ஆகுது. அவன் என்ன எழுதியிருக்கான், அவன் எழுதியிருக்காங்க, இது எனக்கு தெரியாது. பாலானந்த சமாரம்பாம் சம்பகாம்பா ச மத்தியமாம் பிரஜானானந்த பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லிட்டு இந்த தனியனை அவன் எழுதியிருக்கான். அகெயின் ரிப்பீட், பாலானந்த சமாரம்பாம் சம்பகாம்பா ச மத்தியமாம் பிரஜானந்த பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்லி இதுதான் சொல்லணும் உங்கள் குரு சிஷ்யர்கள்லாம் சொல்லி அவன் அமைச்சிருக்கான். எனக்கு அது எது அதுக்கு அமைச்சிக்கிறேன். இல்லை சார், இது தனியன் நான் எழுதியிருந்தேன் உங்களை பற்றி அப்படின்னு அவன் ஹீ மேடு திஸ் திங். ஸோ அதே மாதிரி இந்த குரு பாதுகா என்கிட்ட வாங்கிட்டவா மட்டும் இதை சொல்லலாம். அதாவது என்னோடய சிஷ்யர்கள் மட்டும் சொல்கிறதுக்காக சொல்கிறத. பட் சில பேர் இதை யார் கேட்குறாலும் அவளுக்கு அந்த குரு பாதுகா அந்த அனுப்பிச்சிடுறேன். இதில் முன்னாடி அனுப்பிச்சதில் சம்பகாம்பா இதில் வரும், ஸ்ரீகுரில் வரும். அப்புறமா பாலானந்தநாதர் பரமகுரில் வரும், சிதானந்தநாத பரமேஸ்வரி குருவில் வரும். அது அப்படியே மாறிடும். இப்போ பிரஜானந்தநாதா, அடுத்து சம்பகாம்பா, அடுத்து பாலானந்தநாதர். இந்த இது வந்துடும். யார் கேட்குறாளோ அவளுக்கு நான் இந்த பிடிஎஃப் அனுப்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு சிஷ்யர்களாக யாரும் சொல்லியிருக்காளோ அவளுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டானது. தேவைப்படுறவா கேளுங்க. இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்டு, நான் இன்றைக்கி குலதெய்வத்தை பற்றியே பேசுகிறேன்னா, குலதெய்வத்தாருடைய அருள் இல்லாமல் யாருக்கு எதுவுமே நடக்கிறதில்ல. தலைகீழு நின்னால் நடக்கிறதில்ல. ஒரு போன மாதம் தெர் இஸ் அ கால் ஃப்ரம் பர்சன் ஃப்ரம் பெங்களூரோ ஹைதராபாடோ. அவள் எங்கேயோ சுற்றி கண்டுபிடிக்கவே முடியலவா குலதெய்வத்தை. ஏன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 100 years ஆகிடுத்து. நோபடி கேன் ட்ரேஸ் இட்டு எங்கே இருக்குது. அப்புறமா நற்பேபி ரமணி குருஜியாக சொல்லி நரசிம்ம சுவாமி தான் காமிக்கிறார் உங்களுக்கு சொல்லி, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த நரசிம்மரை போய் கண்டுபிடிச்சார் அவர். அந்த தேடல், அந்த உந்துதல் இருக்கணும். தானே ஒரு குலதெய்வம் நம்மளுக்கு காமிக்காது. பல வழிகள் சொல்லப்படுது. தினம் அதுக்கு காமாட்சி அம்மன் விளக்கேற்றி காத்தாலுக்கு எழுந்து குளிச்சுட்டு முதல்ல அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு நீ காமின்னு சொன்னால் அது காமிச்சு விட்ரும்.
எனக்கு 25 வருஷ தேடலுக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மா சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, மதுரை வீரன் கொலை செய்வா. ஆனால் அம்பாள் வந்து என் பின்னாடி வந்துடுவோம். இப்படி வருது கனவுலலாம் வந்துடுவோம். அதான் ஒரு சமயம் ஒரு கனவுல திஸ் ஹேப்பன்ட் அபவுட் 20 இயர்ஸ் பேக். நான் போகிறேன், ஒரு கேரளா மாதிரி இருக்குது, ஒரே இந்த காடுகளும் மலைகளும் இருக்குது. அப்போ வந்து ஒரு சந்நிதி உள்ளே நுழையிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரூம் ஆட்டம் இருக்குது. அதில் பக்கத்து அம்பாளுடைய உயரம் 6 அடி உயரமாக இருக்குது. அந்த அம்பாள் பக்கத்துலேயே நான் நிற்கிறேன். எஸ் இமேஜின், அம்பாளுடைய உருவச்சிலை பக்கத்தில் பூஜாரிலாம் குருக்கள்லாம் பூஜை பண்ணுவா இல்லையா மாதிரி இருக்குது. நல்ல பெருசாக இருக்குது, கருப்பான உருவம். அவள் காட்சி அளிச்சிட்டா எனக்கு. அதுக்கப்புறமா கூட ஒரு 4 or 5 இயர்ஸ் கழித்து தான் வந்து வெங்கட்ராமையர்னு ஒருத்தர் எழுதி கொடுத்தார். அந்த எஸ்ஐ வாண்டட் ஷோ த ஷீட்டு முன்னாடி காமிச்சிருக்கேன். அதை அதில் வந்து இது உங்கள் குடும்பம் வந்து கேரளாவை சேர்ந்தது, வடக்கஞ்சேரின்ற இடத்துல இருக்குது அப்படிலாம் சொல்லி காமிச்சார். அதை ஏன்னா அதுக்கப்புறமா 5 வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வடக்கஞ்சேரியான WA ஒன்று இருக்குது, BAன்னு இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவில் எங்கள் சொந்த ஊர். சரி, BR ராஜானா V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைத்தீஸ்வரன் கோவில், R ஃபார் ராமாமிர்தையர் ராஜா. சரி, BR ராஜானது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வி வெண்ட் வடக்காஞ்சேரி, திருச்சூர் பக்கத்தில் போயிட்டோம். உத்திராளிக்காளி பகவதின்னு. அந்த பகவதி சொல்கிற, நான் இல்லைடா அவன் குலதெய்வன்ட்டான். கோவில் உள்ளே போகல, நான் வெளியிலே கார்லேருந்து இறங்கி நடந்து போகிற ஒரு 50 அடி இருக்கும். யூ கம் டு ராங் பிளேஸ்ட்டா. என் ஒய்ஃப் சொல்லுவோம், எப்படி உனக்கு காதல் வந்து சொன்னாயா, எப்படியே சொன்னான் உனக்கு அப்படி கேட்பேன். அப்படி இல்லை, அதாவது இந்த சென்ஸு டெலிபதி அப்படியே பேசும். அந்த தெய்வங்கள் வந்து இந்த சிறு தெய்வங்கள் எல்லாமே பேசுவோம் என்கிட்ட. அது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு இடத்த காரில் போகும்போது இறங்கிடுவோம். அந்த கார்காரன் ஓரங்கட்டை சொல்லி அந்த எல்லை தெய்வத்தையே பார்த்து தான் நான் போவேன். உதாரணமாக அரியத்துறையிலேயே 40 வருஷமாக அரியத்துறைக்கு போகிறேன். கீழ் முதலம்பேடுன்னு ஒரு ஊர் வரும் முதல்ல. அதுக்கப்புறமா ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் தான் அரியத்துறை வரும். அங்கே ரோடு ஓரத்துலேயே ஒரு கோவில் இது. பலகாலம் பார்த்துருக்கேன் 35 வருஷமாக. ஒரு அம்பா சொல்கிறேன், 35 வருஷமாக நீ போறிய இந்த வழியை ஒரு நாளாக இறங்கி பார்த்தியாடா என்னன்ற. சரி, இறங்கிட்டேன். அன்றைக்கி அது கதவை திறந்து பாதி நாள் மூடி தான் இருக்கும். அது நான் அவனோட டைம் வந்து மாறுபடும், இந்த பூசாரியோட டைம். உள்ளே போய் பார்த்தா மதுரை வீரன் வெள்ளையம்மா இருக்கா உள்ளே. அந்த அர்த்த மண்டபத்தில் கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி உயரம் மதுரை வீரன் வாளோட கேடயத்தோடு இருக்கா. பக்கத்தில் வெள்ளையம்மா இருக்கா, பொம்மை இல்லை அதில். அப்புறம் சப்தகன்னியா இருக்கா. உள்ள நுழைய இந்த ரெடுகாப்பனை பேச சிரஸே கிட்டத்தட்ட 3 அடி உயரமாக இருக்குது. ஜமீன்தார் பிரதிஷ்டை அந்த காலத்தில். அது பூமி, அதாவது ரோட்லேருந்து ஒரு 2-3 அடி 5 அடி உள்ளே இருக்கும், பள்ளத்தில் இருக்கும். அது இப்போ தான் எடுத்து கட்டின்னு இருக்கா. இப்போ ஒன்று 1 or 2 months முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எடுத்து கட்டுறா அந்த கோவிலை. இதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தேவதா அருள் இருக்கும்போது தான் நம்ம காமிக்கிறா, தரிசனமே காமிக்கிறா. 35 வருஷமாக அந்த வழியாக போயிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 தடவை போயிட்டு இருந்திருப்பேன் அந்த ஊருக்கு, அரியத்துறைக்கு. பட் ஐ டென்ட் நோட்டீஸ் தட். இதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வேண்டணும், வேண்டுதல் இருக்க. அதுக்கப்புறமா வந்து பள்ளியற்காக போயிட்டு வந்து அவளுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லும்போது என்னை பித்தளை ஷீட்டில் வந்து இது பண்ண புருஷோட் பண்ணு, விக்கிரகம் வேணான்ட்டா. ஸோ இந்த ஒரு திருப்பதின்னு ஒரு ஆச்சாரி இப்போ காணவே காணும். அது அப்படியே பள்ளியற்காக போகத்தையே இந்த ஷீட்டில் பண்ணி கோல்டு பள்ளியை பண்ணி கொடுத்தா. ஆமாம், 2500 சார்ஜ் பண்ணான். பாருங்க, 8 கரங்களோட வடக்கு நோக்கி உட்காந்துட்டுருக்காவோ. என்னுடைய பள்ளியறக்காக பகவதி வடக்கஞ்சேரியில் இருக்கிற அம்பாள். இப்போ தான் எங்கள் குலதெய்வம். பெண் தெய்வத்தில். ஆண் தெய்வத்தில் வந்து மதுரை வீரன். ஸோ பகவதி வரண்டா வச்சுக்க முடியாது சொல்லிட்டு தான் பகவதியை கீழே வந்து கோவில் கட்டி நான் வச்சுருக்கேன். ரேணுகா பரமேஸ்வரி ஆட்டம். அதனால் நான் பேசுவேன் அதை. எந்த கோவிலில் ரேணுகா பரமேஸ்வரி இருக்கோ ஷி வில் ஸ்பீக் டு மீ. இது உள்ள நுழைஞ்ச உடனேயே எல்லாரையும் பார்க்குற மாதிரி இருக்கார் மதுரை வீரர். வெள்ளையம்மா பொம்மை குதிரையில் உட்காந்துருக்கா. சின்னதாக இருக்குது பொம்மை, பெருசாக இருக்க வெள்ளையம்மா. குதிரையில் போகிறார். இது ஆற்று உள்ள நுழையும் போதே இருக்கும். அது இவர் பார்த்துட்டே இருக்காரு. யூ வில் நாட் அலோ எரிபடி அன்னெசரிலி நமக்கு ட்ரபிள் பண்ணுறவாள் ஆற்று உள்ளே நுழைய விட மாட்டார்.
பூஜா கிரகத்தில் விக்கிரகமே இருக்கு. அது மாதிரி காம்பவுண்டு உள்ள ஆற்று உள்ள மதுரை வீரர்கள் சன்னதி, பகவதிக்கு சன்னதி, சௌபாகிய கணபதியும் ஒரு சன்னதி, 3 சன்னதியை கட்டி குருக்கள் வந்து தினம் பூஜை பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, குலதெய்வத்தை அருள் இல்லாமல் யாருக்கும் எது நல்லது நடக்குது, அவ்வளோ நடக்காது. அப்போ கடைசியாக நான் வரும்போது என்ன செஞ்சேன், நான் ஒரு சின்ன செம்பிழ், பித்தளை செம்பிழ் எடுத்து போய் அதில் அந்த கோவில் மன்னர் நடிப்பின்னு வந்து என்னுடைய இந்த குலதெய்வத்தை அந்த மண்டபத்தில் அது வச்சுருக்காங்க. மண் தான் அது அந்த அந்த பூமியே இங்கே வந்த மாதிரி அர்த்தம். அது இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, குலதெய்வத்தை நம்புங்கோ. அதாவது குலதெய்வத்தா இல்லாமல் நமக்கு எந்த நல்ல காரியங்கள் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பூஜை வந்து அவள் குலதெய்வத்துக்கு தான் பண்ணணும் நம்ம. அப்புறமா இஷ்ட தேவத்தை அதெல்லாம் சில பேர் பழனி முருகன் பிடிக்கும், மக்களாஜர் பிடிக்கும், அதெல்லாம் எது வேணால் பிடிக்கட்டும். ஆனால் குலதெய்வத்தானது குட்டி தெய்வத்தாக தான் இருக்கும். பெருந்தெய்வங்களாக குலதெய்வம் பார்க்கவே முடியாது. வெங்கடாஜலபதியெல்லாம் வந்து லேட்ரு, அதாவது தெய்வம் வந்து பழசு. ஆனால் அது வந்து காளின்றா முருகன்றா அது 1008 டிஸ்பியூட்டில் இருக்குது. ஸோ தெரியாதவா அதை வச்சுன்றா. ஆனால் இந்த மாதிரி நமக்கு தேடலாம் ஒன்றுமே கிடைக்காது. அது எப்படி யார் கண்டுபிடிச்சிடுவான்னு யார் அப்பா அம்மா தவிர தாத்தா பாட்டி பேர் தெரியல, சித்தப்பா பெரியப்பா பேர் தெரியல, 7 தலைமுறைக்கு பேர் தெரியணும்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் பழைய வீடெல்லாம் போகலாம் பார்க்கலாம். முதல்ல எஸ்பெஷலி முதலியார் வீடு போய் பாருங்கள். பெருசிய அழகாக ஆம்படியா கிட்டத்தட்ட 10 படங்களாக மாட்டியிருக்கும். நான் நிறைய கிரகத்தை நோட்டீஸ் பண்ணுவேன். அதை அழகாக பேர் போட்டு அந்த இயர் ஆஃப் டெத்தெல்லாம் கூட போட்டிருக்காங்க அதில். இப்போ நம்ம இதில் வந்து பிராமண சமூகத்தில் என்னென்னா பேரே தெரியல அவளுக்கு. பேர் தெரியலையா, ஸ்ரீராம ஜானகி வச்சுக்கோங்க அப்படின்ற பேர் தெரிய வேணாம், அசிங்கம் இல்லையா? நம்ம பெத்தவா மூதாதையர்கள் பேர் தெரியும், அவளால் தான் நம்ம வந்து இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து அவளெல்லாம் வந்து பித்ரு பூஜைன்னு ஒன்று இருக்குது. அதான் தவசம் பண்ணுறது, ஸ்ராத்தம் ஸ்ரத்தையாக பண்ணுறது ஸ்ராத்தம். அதாவது தேவ பூஜை ஆற்றுல பூஜை பண்ணுறது, மணிச்சத்தம் கேட்கணும். பூத பூஜைன்னு இருக்குது. பூதம்னா பூதம் இல்லை, காக்கா, நாய், மாடு, இதுக்கெல்லாம் இதான் நம்மளா கோவில்லாம் பார்த்தா கீரையெல்லாம் வாங்கி வச்சுருப்போம், அவுத்தி கீரையெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஸோ காக்காவுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதம் போடணும். சாமி தேவி ஆன பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காவுக்கு வச்சிடணும், அப்புறமா தான் நம்ம சாப்பிட்ணும். நாய்க்கு வந்து சாப்பிட்ட பிறகு எச்சையை போடக்கூடாது, மீந்த இது வந்து போடணும். நம்ம சாப்பாடு வடிக்கிறோம், சில பேர் பழையதுக்கு போட மாட்டேன்னுவா. இப்போ நாயெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம எச்சரை தவிர அது சாப்பிட்றதா இல்லையா அது விடுங்க. பட் நாய்க்கெல்லாம் வந்து இந்த இதை செஞ்சு வைக்கணும், அது தயிரை விட்டு பெஞ்சால் நல்லது. மாட்டுக்கு தயிர் வச்சு வளர்க்கக்கூடாது, ஏன்னா அதனுடைய ப்ராடக்ட் அது. ஸோ தயிர் பால் இதெல்லாம் மாடுக்கு வந்து இல்லை சக்கரை பொங்கல், அதாவது வெறும் அரிசியை கூட தந்துடலாம். ஸோ மாட்டுக்கு வைக்கும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதாவது பால் சம்மந்தப்பட்ட இந்த பொருள் கூட அந்த சாதத்தில் அந்த மாதிரி தரலாம். அதனால் வந்து வெள்ளம் கலந்து அரிசியை கொடுத்துருவா, பசஞ்சு வச்சுருப்பா, அது சாப்பிட்றோம். அது ஸோ பரமாச்சாரியாட்ட போய் ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து நல்லா நிறைய சாதனம் மீந்து பெரியப்பா மாதிரி அடப்பா இது மாதிரி கொண்டு கொடுத்துருக்கேடா, மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அதோட ரத்தத்தையே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், அந்த பாவத்தை ஏன் தேடிக்கிறேன்றார். ஸோ தர்மசாஸ்திரம் வந்து ரொம்ப 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 சூட்சமானது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை நம்ம சில பேர் சொல்கிறா, அந்த ஆசிரமத்துக்கு போனேன், கள்ளிக்குப்பத்துக்கு போனேன், அங்கே வந்து தவசம் பண்ணாலும் கூட பரவாயில்லையா, இது வந்து மாடு பயம் அப்படிலாம் சொல்லக்கூடவே இல்லை. சிராத்தன்னு செப்பரேட்டு, தர்மகாரியன் தனி, அதே இதையும் இன்டர்லேட் பண்ணவே கூடாது மாதிரி யாரும் சொன்னால் அது அயோக்கிதானம், நம்பாதங்க. அதெல்லாம் மாட்டுக்கு தருதுன்னு பரவாயில்ல, அவ்வளோதான். ஏதோ ஒரு ஊரில் மாட்டின்ட்டோம், அந்த ஊரில் மாடுகளாக ஊத்திக்கீரை வைக்கிறான், கோவில் வாசல்னா அது வாங்கி கொடுத்துடலாம், பரவாயில்ல. அது வந்து இப்போ வந்து எக்ஸப்ஷன் ரூல்ன்ற, எக்ஸப்ஷனே நித்தியப்படி கொண்டாடுறாங்க நம்ம. ஸோ இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க நித்தியப்படி, அட்லீஸ்ட் ஒரு நாளாக ஒரு நினைக்கிறேன் அவளுக்கு உண்டான ஸ்லோகம் காயத்ரி எதாக இருந்தால் சொல்லுங்க. அவளுக்கு உண்டான குலதெய்வம் இருக்குமே, அங்காள பரமேஸ்வரன் இருக்கா, பெரியாண்டவர்ன்ற, அப்புறம் மதுரை வீரன்ற, கருப்பண்ணசாமின்ற, பலவிதமான குலதெய்வங்கள் இருக்குது, மாரியம்மன்ற, படவேட்டம்மன்ற, ரேணுகா பரமேஸ்வரி சொல்கிறா. ஸோ இந்த மாதிரிலாம் தேவதாஸ் பெரிய தேவதைகள் குலதெய்வம் ஆகவே முடியாது, கிடையாது.
இப்போ எனக்கு வைத்தீஸ்வரன் ஒரு சொந்த ஊராக இருந்தால் கூட வைத்தியநாதர் குலதெய்வம் கிடையாது. அந்த ஊரில் இருந்திருக்கா. நான் ரிக்வேதி பிராமின், புல் இருக்கு வேளூர், புல்னா ஜடாயு, ரிக்வேதக்காரா, வேள்னா முருகவேள், இவன் 3 பேரும் பூஜை பண்ணியிருந்தார் நடத்தோம். புல் இருக்கு வேளூர் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு. ஸோ நம்ம நம்மளையே கற்பனை பண்ணிக்கூடாது, இது 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 பரவாயில்லன்ட்டு. தட் இஸ் நாட் அலவுடு சாஸ்திராஸ். வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த தர்மத்தின் சூட்சமாக ரொம்ப 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 ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அதை. அதுக்கு பதிலே இதுன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. தர்மம் வேறு, தானம் வேறு, இது வேறு, சிராத்தன்றது வேறு. ஒரு பையன் வந்து நார்த் இந்தியா போயிட்டு இருக்கான். இது வந்து ரிக்வேத காலத்துக்காக நான் சொல்கிறது. போயிட்டே இருக்கான், காடு வருது, நிறைய நதிகள்லாம் இருக்குது, அங்கே குளிக்கலாம் அந்த பையன். அன்றைக்கி அப்பாவுக்கு தவசம். பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை. ஐயோ ஏதாவது மாட்டிகிட்டு இருக்கோம் அந்த காட்டு உள்ள என்ன செய்யுதுன்னு பார்த்தா ஒரு பெரிய வாழை மரம் குளத்தள்ளி அப்படியே பழமாக தொங்குறது. ஸோ அதிலே பெரிய பழத்துக்கு விற்கலாம். ஸோ சூரியனை வேண்டாம், என்னோடய பித்திருலோகத்தில் இருக்க பித்திருக்களுக்கு சேர்த்துருக்கோன்னு சொல்லி இந்த வாழைப்பழத்தை கொடுக்குறான். வாழைப்பழத்தை சூரியன் வாங்கி போகிறாரு. அந்த ஸ்ரத்தை அங்கே வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க. எல்லோரும் நானும் வாழைப்பழத்தை கொடுத்துடலாம் நம்ப ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம 3 வேளை முக்கிட்டு வீட்டில். ஸோ நம்ம வந்து அதை செய்யக்கூடாது. அதாவது எக்ஸப்ஷன் ரூல்ஸ் ஆர் டிஃபரெண்ட்டு. இந்த அபிஜித் முகூர்த்தம் ஒரு ஷீலா கொடுமுடியில் சொல்கிறான். அபிஜித் முகூர்த்தம் எப்போ சொல்லிருக்கு? எமர்ஜென்சிக்கு தான் சொல்லியிருக்குது. நித்தியப்படி அபிஜித்தை வச்சுக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும், முகூர்த்தம் தப்பி போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் அபிஜித்து எடுத்துக்கணும். ஸோ எப்பயுமே அபிஜித் முகூர்த்தம் எவனா யூடியூப்பில் வளரணும்னா வந்து அதை வந்து அப்படியே எடுத்துக்கூடாது நம்ம. ஸோ அதில் எக்ஸப்ஷன் வேறு, இது வேறு. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் முக்கியமான சொல்ல வந்து இந்த கருத்து வந்து குலதெய்வத்தை வழிபட்டு அதன் மூலம் பயனடைஞ்சவா நிறைய பேர் இருக்கா. இது குலதெய்வம் தனி, இஷ்ட தேவதான் தனி, உபாசனா தேவன் தனி. சில பேருக்கு எல்லாமே ஒன்றாயிடும். அதுவும் பார்க்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பகவதி தான் வந்து இவன் நினச்சிப்பான், லலிதா பரமேஸ்வரி நினச்சிப்பான்னு நம்ம மனசான காரணம். ஸோ அம்பாளே சொல்கிறக்கா, ஒரு மகான்கிட்ட பார்க்கும்போது சொல்கிற, 3 தலைமுறையாக உங்கள் காத்து வாசல் நின்றுந்தேன், யாருமே கூப்பிடல, நீ தான்டா கண்ணை கூப்பிட்டேன், அதனால் உள்ள நுழைஞ்சேன்றா. அது சத்தியமாக ஆயிடுது. என் 3 பிரதர்ஸ் நாங்கள் 3 பேரில் 2 பேர் கூப்பிடவே இல்லை அவளை. ஸோ எனக்கு தான் வந்து பாக்கியெல்லாம் கிடைச்சிது. இந்த குலதெய்வ இடத்துக்கு நான் மட்டும்தான் போயிருந்தேன், மிச்சம் 2 பிரதர்ஸ் போகவே இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, குலதெய்வத்தை அந்த மண்டபையை மிதிச்சுட்டு வரணும். அதே மாதிரி ஊரில் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வித்துட்டு வந்துடுவாங்க. தயவுசெய்து அதை ட்ரை டு ஹோல்ட் இட்டு. இதை என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் விற்கக்கூடாது. நம்ம போய் தங்கிறது, அதாவது ஒரு குடிசை விளையாட்டாக இருந்தால் கூட அங்கே போய் தங்கலாம். ஒரு வேலையாக போஜனம் பண்ணிவிட்டு சாமி கோவில்லாம் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அது. இதெல்லாம் சொல்லி இந்த குலதெய்வத்தான்ற அந்த மதிப்பை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக சொல்கிறான்னு. என்னோட மாமா அப்படிலாம் சொல்கிறான்னு நினச்சிக்க வேண்டாம். குலதெய்வத்தை பிரார்த்தனை இல்லாமல் மிச்சம் எதுவுமே பலன் தராது. அதுக்காக சொல்ல வரேன். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இந்த குலதெய்வத்தை நித்தியப்படி வணங்கிட்டு மிச்ச பூஜை பண்ணுங்க. ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.